ஒரு 100 பேர் ஒரு ஏக்கர் வச்சிருக்கிற நிலம் ஒரே நிறுவனக்குள்ள வந்துட்டாங்க. அந்த நிறுவனத்துக்கு மட்டும் அவங்க சேல் பண்ணாங்க அப்படின்னா, இந்த நிறுவனம் இன்னைக்கு மார்க்கெட்ல 100 ஏக்கர் இருக்கிற விவசாயி மாதிரி செயல்படும். இந்த 100 ஏக்கர் இருக்கிற விவசாயி வந்து கண்டிப்பா அந்த 1 ஏக்கர் இருக்கிற விவசாயியோட அதிகமா பேரம் பேசி விலை வாங்க ஒரு சக்தி அவருக்கு இருக்கு. இந்த அதிகமான விலையை வந்து இந்த 100 பேருக்கு ஈக்குவலா அவரால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விவசாயிக்கு வேற ரேட்டு, சின்ன விவசாயிக்கு வேற ரேட். இப்போ ஒரு வியாபாரி போனார்னா இது ஒன்றும் தப்புன்னு நீங்க சொல்ல முடியாது அந்த வியாபாரிக்கு. இப்போ இந்த வியாபாரி போனார்னா ஒரு 40 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிக்கு அவர் கண்டிப்பா பெட்டரான ரேட் தான் கொடுத்து ஆகணும். இதுதான் பிசினஸ் சென்ஸ் அவருக்கு. ஒரு ஏக்கர் இருக்கிற விவசாயிக்கு அவர் கண்டிப்பா கம்மியான ரேட்ல தான் வாங்குவாரு. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்குள்ள இந்த ஒரு ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, இந்த நிறுவனம் அவங்களுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபார்மர் பார்கெனிங் பண்ணி கொடுக்கும் மார்க்கெட்ல. அவங்களுக்கு பெட்டரான ரேட் வாங்கி கொடுக்க முடியும். இந்த பெட்டர் ரேட் சின்ன விவசாயியா இருந்தாலும் சரி, பெரிய விவசாயியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சமமான ஒரு ரேட் வாங்கி கொடுக்க முடியும். இதுதான் எஃபிஓட அடிப்படை. இது ஒரு கான்செப்ட் மட்டும் இல்லை, இது நம்ம ஆன் கிரவுண்ட் பண்ணி செஞ்சு காட்டியிருக்கோம். 2013 வெள்ளங்கிரி உழவன் பூலோப்பட்டி நம்மளோட ஃபர்ஸ்ட் எஃபிஓ நம்ம ஃபார்ம் பண்ணோம். கவர்மெண்ட் வந்து சத்குரு அப்ரோச் பண்ணி ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி சத்குரு ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸ், டபுளிங் த ஃபார்மர் இன்கம் பற்றி பல வருஷம் பேசிட்டு இருக்காரு. இதனால கவர்மெண்ட் நம்மளை ஸ்பெசிஃபிக்காக அப்ரோச் பண்ணி வை டோன்ட் யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் எஃபிஓ, நீங்களே ஒரு எஃபிஓ ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லி சத்குரு கிட்ட வெள்ளங்கிரி உழவன் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த எஃபிஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் கிரேட், பட் ஆக்சுவலாக நீங்கள் ஆன் கிரவுண்ட் இதை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா இது இவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா ஒரு விவசாயி வந்து மார்க்கெட் வரைக்கும் அவர் ரீச் ஆகணும்னா 2, 3, 4 கை மாறி தான் அது மார்க்கெட் வரைக்கும் ரீச் ஆகுது. இன்னைக்கு நான் ஒரு 40-50 ரூபாய் ஒரு தேங்காயோட விலை ரீட்டைல்னா விவசாயிக்கு 10 ரூபாய் தான் அதில் கிடைக்கிறது. வேற எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துட்டீங்கனாலும் இது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் இருப்பு.